ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அஞ்சல் துறையில் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு அவங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணாமல் கரெக்டாக எப்படி அப்ளை பண்ணுறது, அப்போ தான் உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிறைய சிக்கல் வரும். உங்களால் அதை ஒழுங்காக அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் கரெக்டாக வராது. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்தியா போஸ்ட் .government.in. இதுதான் வந்து இந்தியா போஸ்டோட கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட். அது வந்து எந்ததுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் மொத்த டீட்டெயில்ஸும் அவங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், எப்போத்துலேருந்து அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், எதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஜிடிஎஸ் யார் யார் எந்த இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அப்புறம் டாக்ஸ் சர்வாக்ஸ், அவங்க எல்லாருக்குமே இது நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் எடிட் கரெக்ஷன் விண்டோ. நீங்கள் வந்து மல்டிபிள் இல்லை டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். அதுக்கப்புறம் உங்களால் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு டைம் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிவிடுங்க. அதுதான் அவங்க இங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கரெக்ஷன் பண்ணும்போதும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அது எப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 31/1/2026 14/2/2026 வரைக்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ஃபீஸ் பேமெண்ட் அது எந்த டேட்லன்னு பார்த்தீங்கன்னா 2/2/2026 16/2/2026 5 மணி வரைக்கும் தான் நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதனுடைய பேமெண்ட்டும் நீங்கள் இந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஏதாவது கரெக்ஷன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல இல்லை அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இல்லை இன்க்ளூடிங் பேமெண்ட்ல இது மூணுத்துலயும் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா அது வந்து நீங்க 18/2/2026 19/2/2026 2 days மட்டும்தான் அவங்க இந்த டைம் கொடுத்துருக்காங்க கரெக்ஷன் பண்றதுக்கு. நீங்க பார்த்து அதுக்கான கரெக்ஷன் நீங்க எல்லாத்தையும் அதை கரெக்டா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்ல டிஸ்கிரிப்டிவ் வைஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் வைஸ் போஸ்ட் நோட்டிஃபைடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் வைஸ் எந்தெந்த போஸ்ட் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் வைஸ் போஸ்ட் நோட்டிஃபைடு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் சர்க்கிள், தெலுங்கு யூஆரில் வந்து 487, ஓபிசியில் 241, எஸ்சிக்கு 142, எஸ்டிக்கு 45, எந்தெந்த காஸ்ட்டுக்கு எவ்வளோ போஸ்டிங்கு அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி இங்கே சர்க்கிள் வைஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. இங்கே உங்களோட சர்க்கிள் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 870, யூஆருக்கு வந்து 870, அப்புறம் பிசிக்கு இது, ஓபிசிக்கு 503, அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு மட்டும் டோட்டல் 2009 வேகன்சி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான சர்க்கிள் இங்க செக் பண்ணி அதுல எவ்வளோ போஸ்டிங் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இங்க நீங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் மஸ்ட் என்ஷூர் தேர் எலிஜிபிள் அப்ளை ஜிடிஎஸ் ஆன்லைன். நீங்கள் வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெக்யூஸ் மேண்டட்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் டியூரிங் ரிஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ப்ரொவைட் யூனிக் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பரும் உங்களோட இமெயில் நம்பரும் யூனிக்காக இருக்கணும். சேமே நீங்கள் நிறைய டைம் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஒரு டைம் ஒரு இமெயில் ஒரு மொபைல் நம்பருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிபிள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த இமெயில் ஐடிக்கும் அந்த ஓடிபிக்கும் அந்த மொபைல் நம்பருக்குமே ஓடிபி போகும். ரெண்டுத்தையுமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மொபைல் நம்பர் வந்து 10 digit வேலிடாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இமெயில் ஐடி வந்து வேலிட் இமெயில் ஐடியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கேண்டிடேட் மஸ்ட் ப்ரொவைட் வேலிட் ஆர் ஆக்டிவ் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி தான் அவங்க ஃபியூச்சர் யூஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணா இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எக்ஸாக்டாக இருக்கணும், உங்களோட சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிட்டி மஸ்ட் பி செலக்டட் இந்த பர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். ரிஜிஸ்டர் நம்பர் வில் பி ஜென்ரேட்டட் சிஸ்டம் கம்யூனிட்டட். இந்த ரிஜிஸ்டர் நம்பர் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு இமெயில் ஐடிக்கும் ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு இமெயில் ஐடிக்கும் வரும்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் போஸ்ட். இப்போ நமக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த சர்க்கிள் நீங்கள் சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ தமிழ்நாடு சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த டிவிஷனில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே நான் இப்போ அரக்கோணம் டிவிஷன் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்ட் ஐடி இருக்குது, ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்ன இதுன்னு சொல்லி கேட்டராக இருக்குது, அப்புறம் டிஆர்சி உங்களுக்கான சேலரி எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்புறம் கேட்டகரி யூஆர் கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, இடபிள்யூசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இங்கே கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் எல்லாமே தமிழ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்கோடு இங்கே கொடுத்துட்டாங்க. நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் உங்களோட சர்க்கிளில் உங்களோட டிவிஷனில் உங்களோட எந்த ஆஃபீஸில் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னு பார்த்து இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, சர்க்கிள் வைஸ் அண்ட் டிவிஷன் வைஸ். இப்போ நீங்கள் வேற ஏதாவது காஞ்சிபுரம் டிவிஷன் பார்க்கணும்னா அதுக்கும் பார்த்துக்கலாம். அலிசூர், அம்மனே, அந்த மாதிரி எல்லா எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குமோ அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபுல் காஞ்சிபுரம் லிஸ்ட்டில் புல்லலூர் பிஓ கூட கொடுத்துருக்காங்க, நீங்கள் எங்கே பார்த்துக்கலாம். செவிலிமேடு, நிறைய ஸ்ரீபெரும்புதூர் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பக்கத்துலையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் உங்கள் கேஸ்ட்டுக்கு அங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்கள் ஏரியாவில் தான் நீங்கள் அப்ளை பண்ணல, இப்போ பக்கத்து டிவிஷனில் அங்கே மார்க் அந்த அளவுக்கு அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அங்கேயும் உங்களுக்கு நீங்கள் வந்து முன்னுரிமையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆனெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெல்ப் டெஸ்க் இருக்குது, கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில கொஸ்டின்ஸ் அவங்க ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ விஷ் டு அப்ளை, ஐ எம் அனபிள் டு ஃபைண்ட் த லிங்க் அப்படின்னா நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கான ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராமின் டாக் சேவாக் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 1 ஜனவரி 2026. இங்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் டேட் வந்து 31/1/2026 வரைக்கும், அப்புறம் என் டேட் வந்து 14/2/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிஷன் நீங்கள் எப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2/2/2026 16/2/2026 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் ஏதாவது எடிட் பண்ணணும் இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா அதுக்கான ஸ்டார்ட் டேட் வந்து 18/2/2026, அதுக்கப்புறம் என் டேட் வந்து 19/2/2026. இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அது நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும், நான் காட்டுறேன் வாங்க அது எப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் லாகின், நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கேண்டிடேட் லாகின் கொடுக்கணும். அப்படி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரும் உங்களோட இமெயில் ஐடியும் கேட்கும். அது ரெண்டுத்தையும் என்டர் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் இந்த கிளிக் டு ரிஜிஸ்டர் ஆர் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி கேண்டிடேட் லாகின் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேண்டிடேட் லாகின் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி ஆப்ஷன் வரும். நீங்கள் அது மூலயமா ஈஸியாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.